ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது இல்லாமல் லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கணும். இப்போ நான் போடுற எல்லா வீடியோவுக்குமே நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு வரீங்கவங்கள 3 பேர் நான் செலக்ட் பண்ணி அந்த கிவ்அவே செட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் கிரேவி. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுப்போம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இதில் நான் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு இதெல்லாமே சேர்க்குறேன். இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். இந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். பார்த்தீங்கன்னா வதக்குனதுக்கப்புறமா காளான் நம்ம சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அது கொஞ்சம் தண்ணி வெளியே விடும். ஒரு தேங்காய் பால் வேலை சேர்க்கணும் நம்ம. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே ஒரு திக் கிரேவி பதத்துக்கு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ காளான் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், இது திக்கான தேங்காய் பால், பசு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உங்கள் தேவைக்காக நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வேணுமோ வரும். ரொம்ப சேர்த்திங்கன்னா வந்துட்டு கிரேவி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒயிட்டாக மாறின மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு தித்திப்பு டேஸ்ட்டு வரும். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் மல்லி இலை சேர்த்து இறக்க போகிறேன். இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.